வணக்கம் நேயர்களே, களம்16 நிகழ்ச்சியின் தேர்தல் மேடை பகுதிக்கு உங்களை வரவேற்கும் நான் மனோஜ். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு கட்சியைச் சேர்ந்தவர்களும் தங்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறதுக்காக மக்களை நாடி தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுறது ரொம்பவே வழக்கமான ஒன்று. ஆளும் கட்சியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க தங்களுடைய சாதனைகளையும் தங்களுடைய ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி தங்களை பற்றி பெருமையாகவும் சொல்லி வாக்கு கேட்பாங்க. அதுவே எதிர்கட்சியாக இருந்ததுன்னா ஆளும் கட்சியை பற்றி விமர்சித்து ஆளும் கட்சியினுடைய ஆட்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத விமர்சிச்சும் அவங்க தங்களுடைய வாக்குகளை சேகரிப்பாங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் இந்த விஷயங்கள்ல இந்த பேச்சில் மசாலாவை ஆட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல தனி மனித தாக்குதல்கள், தனி மனித விமர்சனங்கள், இந்த மாதிரியான விஷயங்களையும் அவங்க சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாம் மக்களால் எந்த அளவிற்கு எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறது தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகுதான் தெரியும். அப்படிப்பட்ட சுவாரஸ்யமான வித்தியாசமான தேர்தல் பிரச்சாரங்களை தான் நம்மளுடைய தேர்தல் மேடை பகுதியில் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்மளுடைய தேர்தல் மேடை பகுதியில் யாருடைய பேச்சு முதல்ல கேட்க போறோம் அப்படின்னா, அதிமுகவிலிருந்து சில நாட்களுக்கு முன்பாக தள்ளி வைக்கப்பட்டிருந்த நாஞ்சில் சம்பத் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தான் கேட்க போறோம். அதாவது எப்பொழுதுமே நாஞ்சில் சம்பத் தன்னுடைய, அதாவது அதிமுகவினுடைய சார்பாக ஓட்டு கேட்க போனாலும் சரி, ஏதாவது கூட்டங்களை கலந்துக்கிட்டாலும் அதிமுகவினுடைய பெருமைகளை மட்டும் சொல்லாம தனி மனித தாக்குதல்கள் ஈடுபடுறது, தனி மனித விமர்சனங்களை முன்வைக்கிறது பரவலாக பார்க்கப்பட்டு தான் வருகிறது. அந்த வகையில் இப்ப அவர் கலந்துகிட்ட 26ஆம் தேதி அவர் கலந்துகிட்ட தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, முழுக்க முழுக்க தேமுதிகவையும் விஜயகாந்தையும் கடுமையாக விமர்சிச்சு அவர் பேசியிருக்காரு. முதல்ல அவருடைய பேச்சினுடைய ஒரு பகுதியை நம்ம பார்த்திடலாம். கனிமொழியை தூண்டிவிட்டு தென்பகுதியில் இப்பொழுது பிரச்சாரம். இந்து சட்டப்படி நீ இதுவரைக்கும் அவளை மனைவி என்றே சொல்லவில்லை. சர்க்காரியா கமிஷனில் குற்றவாளி கூண்டிலே நிற்கிறார் ராஜாத்தி என்கிற தர்மாம்பாள். சர்க்காரியா நீதிபதி கேட்டார் கருணாநிதியிடம், இவர் உங்கள் மனைவிதானா என்று. நீதிமன்றத்திலேயே இல்லை என்றார். கருணாநிதியின் வக்கீல்களே நடுங்கி போனார்கள். மனைவியே இல்லைன்னு சொல்றானே, கேஸ் எப்படி நடத்துறது? பிறகு சர்க்காரியா கேட்டார், உங்கள் மனைவி இல்லை என்றால் இவள் யார் என்று. என் மகள் கனிமொழியின் தாயார் என்றார். அர்த்தம் புரியாமல் அன்னைக்கு சொன்ன சர்க்காரியா இதுவரைக்கும் தமிழகம் வரவில்லை. அப்படிப்பட்ட ஒரு அனாதை பெண்ணை திருநெல்வேலிக்கு போக சொல்லி பொதுக்கூட்டம் நடத்த கருணாநிதி கட்டளையிடுகிறார். நேற்றைக்கு ஒருத்தி ஒரே நேரத்தில் 4 தேங்காய் திருவலாம். இவளை டென்டல் ஆஸ்பத்திரிக்கு சேர்க்க வேண்டும், அவளுடைய புருஷனை மெண்டல் ஆஸ்பத்திரிக்கு சேர்க்க வேண்டும். அவளுக்கு அரிப்படுத்தி திரிகிறாள். முதலமைச்சர் பதவி அவளுக்கும் வேண்டும். எதுக்கு? ஏன் எங்கள் ஆட்சி அகற்ற வேண்டும் என்கிற காரணத்தை நீங்கள் சொல்லுகிறீர்களா? நான் கேட்கிறேன், எங்கள் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதற்கான காரணத்தை ஆணித்தரமாக உங்களால் சொல்ல தெரிகிறதா? தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நின்று கொண்டு திமுகவிலே பேசுவதற்கு ஸ்டாலினுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்கத்தின் மீது அம்புகள் எறிவதற்கு ஒரு ஆண்மை இருந்தால் சொல்லலாமே. அம்மாவின் எதிரிலே நின்று கேள்வி கேட்க மாட்டார். கேள்வி கேட்டால் தெரியும், நிற்கிற இடம் ஈரமாகும். ஏன் வெளியிலே வருகிறாய்? வீதியிலே வந்து குறைக்கிறாய்? நாங்கள் செய்த குற்றம் என்ன? நான் கேட்கிறேன், இந்திய துணைக்கண்டத்தில் இப்படி ஆட்சி இல்லை என்று நாங்கள் சொல்லுகிறோம். இந்த ஆட்சிக்கு மீண்டும் ஒரு அங்கீகாரம் தாருங்கள் என்று மக்களிடத்தில் விண்ணப்பிக்கிறோம். நான் கேட்கிறேன், இப்படி ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட் இந்திய துணைக்கண்டத்தில் எந்த ஸ்டேட்டிலும் இல்லை. நீ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், நீ கூப்பிடுகிற தூரத்தில் இருந்தார் டாக்டர் மன்மோகன் சிங். நீ சொல்வதை காது கொடுத்து கேட்டார் இத்தாலி சோனியா. உன் கட்டளைக்கு காத்திருந்தார் பிரணாப் முகர்ஜி. உன்னுடைய தயவிலேயே இந்த நாட்டில் பிரதமராக நீடிக்க வேண்டிய நிர்பந்தம் 102 அணிசாரா நாடுகளுக்கு தலைமை வகித்த இந்திராவுக்கும், இந்தர்குமார் குஜராலுக்கும், ஹைச்சடி தேவகவுடாவுக்கும், ராஜபுத்திர குடும்பத்தில் பிறந்த பிள்ளை விஸ்வநாத் பிரதாப் சிங்குக்கும் தேவைப்பட்டது. அந்த காலத்திலாவது தமிழகத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு இதுதான் தக்க தருணம் என்று ஆதரவு கொடுக்கிற பொழுது நீ என்றைக்காவது
நிர்பந்தித்ததுண்டா? நேரிலே சந்தித்து நீ கேட்டதுண்டா? இல்லையே. ஒரு மத்திய தொகுப்பிலிருந்து 1000 மெகாவாட் மின்சாரம் மாநில தொகுப்புக்கு வர வேண்டியது, அதை வாங்கி தருவதற்காவது உங்களுக்கு முடிந்ததா? உன்னுடைய மகன் மத்திய அமைச்சர், திமுகவின் உயர்ந்த மனிதன் TR பாலு மத்திய அமைச்சர், உன் கள்ள மருமகன் பெரம்பலூர் ராஜா மத்திய அமைச்சர், திரையுலக பிரபலம் நெப்போலியன், தஞ்சாவூர் பரதேசி பழனிமாணிக்கம், நாமக்கல் காந்தி செல்வன், இத்தனை பேரும் மத்திய அமைச்சர். நீ மேஜர் பார்ட்னர். தமிழ்நாட்டுக்கு செய்த நன்மையை சொல், பட்டியலிடு, ஒரே மேடையில் விவாதிக்கலாம். தயாரா நீங்கள்? என்ன செய்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள். நாங்கள் செய்ததை சொல்லுகிறோம். அண்ணன் முத்துக்கருப்பன் சொன்னது மாதிரி சொல்லாததையும் நாங்கள் செய்து காட்டியிருக்கிறோம். ஏதோ தமிழ்நாட்டிலே ஊழல் இல்லாத நிர்வாகத்தை பிரேமலதா தரப்போகிறாரா? ஆண்டாள் அழகர் கல்லூரியிலே அட்மிஷன் கிடைக்குமா? கேபிடேஷன் ஃபீஸ் இல்லாம தருவியா நீ? நான் கேட்கிறேன். அவருக்கு தலைமையில இன்னைக்கு மக்கள் நல கூட்டணி சேர்ந்துடுச்சான். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் முத்தரசு சொல்றார், வைகோவை பார்த்து அவர் அர்ஜுனனா, திருமாவளவன் பீமனா, விஜயகாந்த் தர்மரான். தர்மருக்கு வந்து சோதனையாடா. முத்தரச மகாபாரதமே படிச்சது இல்லையா? ஆசாபாசங்களுக்கு அடிபணியாதவன் தர்மர், சுகங்களுக்கு அடிமையுறாத சூரிய பிறந்த தர்மர். ஒரு கர்மயோகியினுடைய உச்சத்தை தாண்டி தன்னுடைய கொடியை பறக்க விட்டவர் தர்மர். தன்னை நம்பியவர்களை எல்லாம் காப்பாற்றியவர் தர்மர். அவர் தான் விஜயகாந்தா? முத்தரசன் கண்ணுக்கு அப்படி தெரிகிறாரா? தண்ணியிலேயே நிக்க முடியல, அவன் தனியா நிப்பான்னாங்க. நின்னுடுவானா? நான் கேட்கிறேன், உனக்கு நன்றி உணர்ச்சி வேண்டாம், பொறுப்பு வேண்டாம்? நீ தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர். எப்படி வந்த நீ? எங்க அம்மா சாதாரண தலைவர் அல்ல, தலைவர்களை உருவாக்குகிற தலைவர். உனக்கு என்ன சினிமா வேல்யூ இருக்கா? இல்ல. உனக்கு என்ன கிரேஸ் இருக்கா? இல்லையே. விஜயகாந்த் பேசுகிறான்னு ஒரு கூட்டம் வந்துருமா? உனக்கு பேசத்தான் தெரியுமா? நான் கேட்கிறேன், உனக்கு என்ன ஆசை? இது வைகோவினுடைய உயரம் என்ன? மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் அணி என்று இனிமேல் அழைக்கப்படும் சொல்றியே, இது தேவையா? இது சித்தாந்த வலிமை பெற்ற மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்தவர்கள் உள்ளம் நொறுங்காதா? ஒரு நியமிக்கிறதுக்கு கூட ஒரு தனி மனிதன் பேர் தானா? இந்திய துணை கண்ட அரசியல் வரலாற்றில் 9 பிரதமர்களை சந்திச்சவனி, 102 அணிசாரா நாடுகளுக்கு தலைமை வகித்த இந்திரா, அன்னைக்கு NT ராமராவனுடைய குற்றத்தை கொட்டி கவிழ்த்து விட்டு பாஸ்கர் ராங்கிற துரோகிக்கு பட்டம் சுட்டி இந்தியாவினுடைய ஜனநாயகம் அன்றைக்கு கற்பழிக்கப்பட்ட அந்த நாளில் எனக்கு தெரியாமல் நடந்தது என்று நாடாளுமன்றத்திலே இந்திரா சொன்ன பொழுது, கோயபல்ஸ் சாகவில்லை, இன்னும் உங்கள் வடிவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று 1000 விரைகின்ற இந்திராவை நேருக்கு நேராக கேட்டவன் அல்லவா நீ? விஜயகாந்துக்கு பக்கத்திலே கூனி குறுகிறியே, ஏன் வாடை அடிக்குதா? திமுக எம்பி கனிமொழியை ஒருமையில வசைப்பாடினது மட்டும் இல்லாம மக்கள் நல கூட்டணியோட தேமுதிகவை சேர்ந்த விஜயகாந்த் இணைஞ்சதும் அவங்க மகாபாரதத்தினுடைய கதாபாத்திரங்களோடு தங்களை ஒப்பிட்டு பேசினதையும் அவர் விமர்சிச்சு பேசியிருக்காரு. இவங்கெல்லாம் மகாபாரதத்தை படிச்சிருக்காங்களா? ஏன் மகாபாரதத்தில் வர கதாபாத்திரங்களோட இவங்களை ஒப்பிட்டு பேசுறாங்க? இதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன் வச்சு நாஞ்சில் சம்பத் பேசின அந்த பேச்சு கேட்டோம். தொடர்ந்து அந்த பேச்சினுடைய அடுத்த பகுதியை நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. இது களம் 16 நிகழ்ச்சியின் தேர்தல் மேடை பகுதி.